நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு பார்க்க போறீங்க. அது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குடலில் வர செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த வர நல்ல டேஸ்ட், ஆட்டுக்குடல் கறியை விட இந்த ஆட்டுக்குடல் வர நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்கள் முதல்ல ஆட்டுக்குடலை நாங்கள் சுத்தம் செய்து எடுத்திருக்கிறோம். அதை சுத்தம் செய்து கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் விட்டு முதல்ல நாங்கள் இதை நன்றாக அவித்து எடுக்க போறோம். இந்த மஞ்சள் எல்லாம் போட்டு அவிக்கிற போதும் இதில் இந்த மணங்கள் இருக்காது. உங்களுக்கு அந்த ஆட்டுக்குடல் சில பேருக்கு இந்த மணம் இருக்கும், அதனால இந்த மணங்கள் எல்லாம் போயிடும். அதனால நாங்கள் இதை முதல் மஞ்சள் தூள் போட்டுட்டு அவித்தெடுப்போம். இப்போ நன்றாக இந்த ஆட்டுக்குடல் அவிந்து வந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த தண்ணியை வடிகட்டி போட்டு இந்த அவிஞ்ச குடலை மட்டும் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக நான் இந்த வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒயில முதல் விட்டுக்கொள்கிறேன். பெருஞ்சீரகம், காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், கருவா இவ்வளத்தையும் முதல்ல கொஞ்சம் நாங்கள் இந்த ஒயில பொரிய விடுவோம். இது பொரிந்து கொண்டு வரப்போது பிறகு கொஞ்சம் கறிவேப்பிலையும் இதோட சேர்த்து போடுறோம். பிறகு வெங்காயம், சிவப்பு வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். இதை இப்போ நாங்கள் முதல் கொஞ்சம் பொரிய விடுவோம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. நாங்கள் அந்த குடலை அவிக்கிற போதும் உப்பு போட்ட நாங்கள், அதனால இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் இந்த வதக்குறதுக்கு கொஞ்சமாக போட்டுருக்கேன். பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஸ்பைசிக்கு ஏற்ப மிளகாய் தூள், போட்டு இப்போ நாங்கள் நல்ல வடிவாக இந்த அப்படியே ஒருக்கா கிளறி எடுக்க வேணும். இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து வரும் வரைக்கும் கொஞ்சம் கிளறி எடுப்போம். இதுக்கு தேவைப்படுற போது இடையிடையில நான் கொஞ்சம் ஒயிலும் விட்டு தான் கிண்டி கொண்டிருக்கிறேன். இப்போ இஞ்சி உள்ளி பேஸ்டாக போடாமல் கொஞ்சம் குத்தி போட்டுருக்கேன். அப்போ எங்களுக்கு அந்த கயர்த்தன்மை இல்லாமல் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். அதனால அதையும் குத்தி போட்டுக்கொள்கிறேன். முதலே எண்ணெயை கூடுதலாக விடாமல் நாங்கள் இடையிடையில வறுக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெயை இடையில விட்டுக்கொள்ள வேணும். இப்போ அவிச்சு வச்சிருக்கிற இந்த குடலை இதில் போடுறோம். நாங்கள் இதை போட்டதுக்கு பிறகு நாங்கள் எப்படியும் ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷத்துக்கு இதை கிண்டி எடுக்க வேணும். அப்போ தான் அந்த ஸ்பைசிகள் எல்லாம் சேர்ந்து இதில் பொரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பொரிஞ்ச தன்மையோட டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்ற போது. இதுக்கு நான் இடையிடையில கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு தான் கிண்டி கொண்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் நாங்கள் அப்படி இப்போ இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் போடுறேன். இறக்குற நேரத்துக்கு கொஞ்சம் கரம் மசாலா பவுடரை சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் பொரிக்கிற போது கொஞ்சம் உங்களுக்கு தெறிக்கிற பிடிச்சு வரும் அந்த குடல். நாங்கள் பொறுமையாக கொஞ்சம் கிண்டி எடுக்க வேணும். எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துட்டுது. கரம் மசாலா பவுடரும் சேர்த்துட்டோம். இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நான் இதில் கொஞ்சம் லைம் ஜூஸும் சேர்த்துக்கொள்கிறேன்.
இந்த டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு விருப்பம் இல்லையேண்டா அதை சேர்க்கிறது வேண்டாம். ஆனால் அது கொஞ்சம் லைம் ஜூஸ் விட்டால் அந்த ஸ்பைசி எழுதுகிற அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதையும் சேர்த்து 2 தரம் கிளறி போட்டு நாங்கள் இதை இனிமேல் ஒரு பாத்திரத்தில் எடுக்கலாம். ஆட்டுக்குடல் வர ரெடி ஆகிட்டுது பாருங்கள். இப்போ இது நல்ல வடிவாக வந்துட்டுது. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இந்த எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் மாற்றி விடுங்கோ. இல்லையேண்டா உங்களுக்கு எங்கள் வீடியோக்கள் கிடைக்காது. நீங்கள் பெல் பட்டனையும் அழுத்தி விட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் எங்கள் வீடியோக்கள் கிடைக்கும். மற்றது உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. இது சூடாக நல்ல ஒரு சாதத்தோடு சோறோடு சாப்பிட்ற போது நல்ல டேஸ்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆட்டுக்குடலில் கறியும் எப்படி வைக்கிறதுன்னு காண்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.